பலிபீடத்தில் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும். அப்படியே அமர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திற்கு வந்த உங்களை ஒரு சில பேருடைய முகங்களை பார்க்குறோம். அதில் தேவ கலை இல்லாமல் காணப்படுகிறது. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தது போல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். சார், இந்த நாளில் யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஜனமே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து என்ற தேசத்தில் 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்து, மோசே, ஆரோன், யோசுவா, காலேப், மீரியாம் என்று சொல்லப்பட்ட தேவ மனிதர்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. கர்த்தர் அவர்களை இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே மேகஸ்தம்பமாக, தாகத்துக்கு ஞான கண்மலையின் ஜீவ தண்ணீராக அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர்களை போஷிக்கும்படி தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவினால், அப்பத்தினால் அவர்களை போஷித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளந்தார். பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் நதியை பிரித்தார். ஆனால் கானான் தேசத்து எல்லைக்குள்ளே அவர்கள் வரும்போது, பாலும் தேனு ஓடுகிற கானான் தேசத்தின் எல்லைக்குள்ளே வரும்போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே ஒருவரும் வரவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு செய்தியினுடைய முக்கிய தலைப்பு உடைக்கப்படும் வாசல். உடைக்கப்படும் வாசல், உடைக்கப்படும் வாசல். நம்முடைய தேவன் அவருடைய ஜனத்துக்கு முன்பாக எதெல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் உடைக்கிறவர், அந்த வாசலை எல்லாம் திறக்கிறவர். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறவர். அல்லேலூயா. இந்த எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு கிடக்கும்போது கர்த்தர் சொன்னார் யோசுவாட்ட, 7 எக்காலங்களை ஆயத்தப்படுத்து. அது 6ஆம் அதிகாரத்திலே இருக்கு. 7 ஆசாரியர்களை ஆயத்தப்படுத்து. ஒவ்வொரு நாளும் அந்த ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை பிடித்து கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அதிகாலையில் எழுந்து அந்த எரிகோ பட்டணத்தை ஒவ்வொரு நாளும் 6 நாள் ஒவ்வொரு நாளும் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி எக்காலத்தை ஊதிக்கொண்டு சுற்றி வர வேண்டும். யுத்த புருஷர்கள் அவர்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டும். அல்லேலூயா.
அதே போலவே இஸ்ரவேல் மக்கள் யோசுவா ஆசாரியர்களை ஆயத்தப்படுத்தினான். 7 கொம்பு எக்காலங்களை ஆயத்தப்படுத்தினான். 7 ஆசாரியர்களை ஆயத்தப்படுத்தினான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க சொன்னான். அவர்களுக்கு முன்பாக யுத்த புருஷர்களை அனுப்பினான். 6 நாளும் அதிகாலை தோறும் எழுந்து பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் வரும்போது கர்த்தர் சொன்னார், 7வது நாள் 7 தடவை என்ன செய்யணும்? சுற்றி வரணும். 7வது நாள் ஜனங்கள் என்ன செய்யணும்? எக்காலம் பெருந்தொனியாக ஆசாரியர்கள் ஊதும்போது அவர்கள் ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படியே இஸ்ரவேல் மக்கள் எதிர்த்து பேசாம அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். 6 நாட்களும் அவர்கள் வாய் திறவாமல் அமைதியா இருந்தாங்க. எரிகோ பட்டணத்துக்குள்ள என்ன இருக்கிறது? தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, விலையேறப்பட்ட வஸ்திரம் இருக்கிறது. எரிகோ பட்டணத்தை பிடித்தா கானான் தேசத்தில் பல நாடுகளை பிடிச்சிடலாம். அங்கே வெள்ளியும் பொன்னும் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. யோசுவா சொன்னான் ஜனங்களை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் வெண்கலம் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சேர வேண்டும். மற்ற எல்லா தீட்டானது எல்லாம் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ ஜனமே, இதுவரை கர்த்தர் நம்மளை எகிப்தை விட்டு கொண்டு வந்துட்டார். எகிப்திலிருந்து வெளியேறி வந்து விட்டீர்கள். நீங்களும் நானும் எகிப்தை விட்டு கடந்துட்டோம். சிவந்த சமுத்திரமாகிய ஞானஸ்தானத்தை பெற்றுட்டோம். பல நாட்கள் சில வனாந்தரங்களை கடந்து வந்திருக்கோம். சில சோதனைகள், யோர்தான் நதியை போல சோதனைகளையும் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற இளைப்பாறுதலை சுதந்திரிக்கணும்னா இந்த காலங்களில் ஆண்டுடைய பிள்ளைகள் எக்காலங்களை கையில் எடுக்க வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை சுமக்க வேண்டும். ஆசாரியன் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அதை பின்பற்றி நடக்க வேண்டும். கர்த்தர் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பொக்கிஷ சாலையை, பண்டக சாலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலை அவர் உடைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ராஜா மகிமையான ராஜா. மீகா 2:13 எழுதப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்லுவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் மட்டுமல்ல, வாசலால் உட்பிரவேசிக்க நம்முடைய ராஜாதி ராஜா நமக்கு முன்னணியிலே நடந்து போவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைக்கிறவர். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் நடு ராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது, விலங்குகள் எல்லாம் கலண்டு விழுந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேவன் தடைகளை நீக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பாலை முறிக்கிறவர். அல்லேலூயா.
வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபீடத்தின் புதையல்களையும் நமக்கு தருகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஏசாயா 45 அதிகாரம் 1-2 வசனத்தில் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லும்போது படிக்கணும், அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. முந்திரி கொட்டையாக முந்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லும்போது தான் வாசிக்கணும். வசனம் இருக்குதான்னு பாருங்கள், அதில் எழுதி குறித்து வச்சுக்கணும். அல்லேலூயா. முந்திரி கொட்டைகள், ஆமே, நீங்கள் தான் விளையேற பெற்றவர்கள், அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டே சொல்லும்போது நீங்கள் படித்தா போதும். ஏசாயா 45:1-2 என்ன எழுதப்பட்டிருக்கு? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக சாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டை வார்களை நான் என்ன செய்வேன்? அவிழ்ப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை இப்ப 2வது வசனம் படிங்க. நான் உனக்கு முன்னே போய். பதிலா நம்முடைய ஆண்டவர் அவருடைய தாசர்களுக்கு முன்பாக, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக என்ன செய்வாரா? நமக்கு முன்பாக போறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்னைக்கு எனக்கு முன்பாக போகிறவர். வாயத்திர சொல்லுங்க, எனக்கு முன்பாக போகிறவர். பாருங்க, எனக்கு முன்பாக போய் அவர் கோணலானவைகளை நேராக்கிறவர். சொல்லுங்க, கோணலானவைகளை நேராக்கிறவர். கைதட்டுவா, கைதட்டி சொல்லுங்க. கோணலானவைகளை நேராக்கிறவர். கரடு முரடான பாதைகளை சமமாக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கோணலானவைகளை நேராக்கிறவர். கோணலாக்குறது யாரு தெரியுமா? ஏசாயா 27 அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க இப்ப. ஏசாயா 27:1 வசனம். அக்காலத்திலே கர்த்தர், நல்லா படி, லீபியாதானி என்னும், பாருங்க, நீண்ட பாம்பை, லீபியாதானி என்னும் கோணலான சர்ப்பம். என்னது? வழியை கோணலாக்குறது யாரு? சொல்லுங்க, சர்ப்பம். கோணலான சர்ப்பம். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வாரா? கோணலான சர்ப்பத்தையே, படிங்க, கடிதும் பெரிதும், கடிதும் பெரிதுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். பாருங்க, சமுத்திரத்தில் தொழிலை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, வருமானத்தை கெடுக்கிற, சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்னைக்கு வலு சர்ப்பத்தை, உன் தொழிலுக்கு விரோதமா, வாழ்வாதாரத்துக்கு விரோதமா நிற்கிற அந்த வலு சர்ப்பத்தை விசுவாசித்து சொல்லணும், அவர் என் வாழ்வாதாரத்தை, வருமானத்தை கெடுக்கிற சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கரங்களை தட்டி சொல்லுவார், அவர் கொன்று விடுவார். தேவன் எனக்கு முன்பாக போய் அவர் கோணலானவைகளை நேராக்கிறவர். கோணலானவைகளை நேராக்கிறவர். வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அப்பொழுது நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள், தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரியுங்கள். உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா, அந்தரங்க ஜீவியத்துக்கு விரோதமா, உங்களுடைய பரம்பரை சாபங்களை கொண்டு வருகிற பிசாசுக்கு விரோதமா சொல்லுங்க அல்லேலூயா. கோடலான சர்ப்பத்தை
தேவன் கடிதும் பெரிதுமான தம்முடைய வார்த்தையாகிய பட்டயத்தினாலே அவனை தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை அவர் கொன்று போடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் எதுக்காக வந்தார்? 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் படிக்கலாம். 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீ பாருங்க, குடியாரனை பாருங்க, தண்ணி அடிச்சா நேரா நடக்க மாட்டான், நெளிஞ்சு நெளிஞ்சு விழுந்து வளைஞ்சு வளைஞ்சு நடப்பான் பாருங்க. அதான் பாம்பின் ஆவி. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்துக்கு விரோதமா, வாழ்வாதாரத்துக்கு விரோதமா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா, குடும்பங்களுக்கு விரோதமா நிற்கிற எல்லா கிரியைகளையும் பிசாசின் வல்லமைகளையும் தேவன் அழித்து ஆமென் நமக்கு ஜெயம் கொடுக்க வந்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில சரியான சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம அலைந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க தேவன் வந்தார். சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை அழிக்க தேவன் வந்தார். குடும்பங்கள்ல காலாகாலமா உங்க குடும்பத்தை முன்னேற விடாதபடிக்கு செய்வனை சூனியங்கள், மந்திர கட்டுகளை உடைப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ஏசாயா 14:27 எழுதப்பட்டிருக்கிறது. இதோ உங்களுக்கு சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன், அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமம் சமாதான பிரபு. குழப்பங்கள்ல இருந்து, வேதனையில் இருந்து உங்களுக்கு நித்திய சமாதானத்தை நமக்கு தருகிற தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை எல்லாம் அடக்கி, சீறுகிற காற்றை எல்லாம் அடக்கி சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்ல மேன்மையான நாமத்தை பெற்று கொண்டவர். அல்லேலூயா. தூதர்களை பார்க்கிலும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும், எல்லா அண்ட சராசரங்களை பார்க்கிலும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய நாமத்தை தன்னுடைய நாமத்தோடு அவர் இணைத்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் எப்போதும் எரிக்கோ அடைக்கப்பட்ட எரிக்கோ உடையணும்னா 7வது நாள் தேவ ஜனங்கள் ஆர்ப்பரித்து துதிக்க ஆரம்பித்தாங்க. யெகோவா தேவனே என்று கத்த ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எரிக்கோவின் கோட்டையை உடைத்து அவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்க அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் நின்ற நிலைமையிலே எரிக்கோவை பிடித்தார்கள். அவர்கள் நின்ற இடத்துல நின்ற நிலைமையிலே அவர்களுக்கு முன்பாக இடிந்து என்ன செஞ்சது? அலங்கம் விழுந்தது. உள்ளே போய் ஆமென் கிழவர்களையும் வாலிபர்களையும் முதியோர்களையும் வெட்டி சங்காரம் செய்து ஆமென் அந்த எரிக்கோவின் ராஜாவையும் அழித்தார்கள். அங்கே இருக்கிற பொன்னையும் பொருளையும் ஆமென் கொள்ளையாய் கர்த்தருக்கென்று என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற கோட்டைகளை கதவுகளை உடைக்கிறவர். இந்த வாரம் தேவ பிள்ளைகள் ஒரு பொருத்தனை எடுங்க. நமக்கு முன்பாக இருக்கிற
எல்லா எரிக்கோ வாசலையும் தேவன் உடைக்க வல்லவர். ஆமென். நாம ஆண்டவரை துதிக்கணும், நல்ல ஆண்டவரை துதிக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விசுவாசியும் அப்படியே என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போய் இன்னும் உலக கவலை வீட்டு கவலையவே என்ன செய்யக்கூடாது, மனசில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் பழைய அந்த சென்ம சுவாபத்திலேயே நம்ம இருக்கக்கூடாது. ஒரு தெய்வீகமான வெளிப்பாடு உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. இதை குறித்து ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு ஆண்டுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு முன்பாக இருக்கிற அந்த வாசல், அல்லேலூயா, அந்த வாசல் திறக்கப்படணும். மரண வாசல் அடைக்கப்படணும், பாதாள வாசல் அடைக்கப்படணும். அதற்கு தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 9:13வது வசனம். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. பாருங்க, மரண வாசல், மரணத்துக்கு ஒரு வாசல் இருக்கு, மரணத்திற்கு ஒரு வாசல் இருக்கிறது. மரண வாசல்ல அநேக மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் பார்த்தா மரண வாசல்ல படுத்து கிடப்பாங்க. மருத்துவர்கள் எவ்வளவுதான் போராடினாலும் அந்த உயிரை பிடிக்கிறதுக்கு போராடுவாங்க. காலில் நரம்பெடுப்பாங்க, கையில் நரம்பெடுப்பாங்க, இப்படி பல விதங்களில் எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி உயிரை பிடிச்சிருன்னு என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அதில் சில பேர் மரண வாசல்லையே மரித்து போவாங்க. சில பேருக்கு எப்படியோ அவங்களுக்கு ஆயுசு நாட்கள் இருக்கிறதுனால உயிர் பிழைச்சி வீட்டுக்கு வருவாங்க. மரண வாசல். எசேக்கியா ராஜா மரண வாசல்ல படுத்து கிடந்து அவன் ஜெபம் பண்ணான். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, நீர் மரித்து போவீர், பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் அவன் அழுதான். ஆமென். தேவ சமூகத்தில் அவன் அழுதான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி. பாருங்க, அவன் அழுகிறான். ஐயோ, நான் அதுக்கு முன்னாடி மரித்து போகணுமா என்று அழுகிறான். மரண வாசல்ல படுத்து கிடக்கிறான். ராஜபல வியாதி, கேன்சர் நோய், அழுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசிட்ட தேவனுடைய மனுஷன் கர்த்தர் சொல்றார், திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் விண்ணப்பத்தை என்ன செஞ்சேன்? கேட்டேன். மரண வாசல்ல படுத்திருக்கிறான். கர்த்தாவே, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரும், நான் இனி உமக்கு பிரியமா நடப்பேன். கர்த்தாவே, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரும், நான் உமக்கு பிரியமா நடப்பேன். ஏன்னா கொஞ்ச நாள் அவர் என்ன செஞ்சிருவார்? பெருமையா நடந்துருவார், பெருமையா நடந்துருவார். எசேக்கியா ராஜா பெருமைக்கு இடம் கொடுத்துருவார். மேட்டிமைக்கு இடம் கொடுத்த உடனே மரண படுக்கையில் கிடந்துருவார். இப்போ மரண வாசல்ல படுத்திருக்கிற அந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி அழுகிறான். சுவர் பக்கமா திரும்பி அழுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்றார், என் ஜனத்தின் அதிபதியாகிய ஆமென் எசேக்கியா இனி மரிப்பதில்லை. அவன் ஆயுசு நாட்களோட 15 வருஷம் என்ன செய்வேன்? கூட்டி தருவேன். மரண வாசல்ல படுத்திருக்கிற அவனை நான் எழுப்பி 15 வருஷம் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பேன். சொல்லுங்க, கரங்களை தேடி சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர்
விண்ணப்பத்தை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? வேண்டுதலை கேட்கிறவர். அதனால் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13 படிக்கிறோம். மரண வாசல்ல, ஆமென், மரண வாசல். அந்த வசனத்தை படிங்க பாப்பா. இப்போ மரண வாசல்களிலிருந்து, மரண வாசல்ல இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மரண வாசல்ல இருந்து. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வயிற்று வலி, நெஞ்சு வலி, இப்படி மாரடைப்பு நோயில் சில நேரத்தில் தவிப்பாங்க. அந்த நேரத்தில் முறுமுறுப்பாங்க. அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட மாட்டாங்க. அந்த நேரத்தில் எதையோ சொல்லி புலம்புவார். ஆத்தாடி அம்மாடின்னு கத்த ஆரம்பிப்பாங்க. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்றா, மரண வாசல்ல இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. தூக்கி விடுகிற. ஆபத்து நேரத்தில் என்ன சொல்லுவிய? கஷ்ட நேரத்தில் சொல்லணும், மரண வாசல்ல இருந்து, மரண வாசல்ல இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது வாசிங்க அந்த வசனத்தை. மரண வாசல்ல தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம். என்ன சொல்றான் இப்ப? நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து. சீயோன் குமாரத்தின் வாசல்லே விவரித்து. என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை சபை நடுவில் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். சபையின் நடுவில் வெக்கப்படாம என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கி விடுகிற கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பினால் கலிகூரும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். அல்லேலூயா சொல்லுங்கக்கா. நம்ம ஆண்டவர் மரண வாசல்ல இருந்து நம்மளை தூக்கி விடுகிறவர். அவருடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் நடுவிலே, சீயோனின் மக்கள் நடுவிலே, சபையின் நடுவிலே நாம் சாட்சி சொல்ல வேண்டும். மரணத்திற்கு ஒரு வாசல் உண்டு, பாதாளத்துக்கு ஒரு வாசல் உண்டு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், நான் மரித்தேன், உயிர்த்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். இப்படி சொல்லியிருப்பார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியிலே நம்ம சொல்லுங்க. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை கையில வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவர் வாசலுக்குள், கர்த்தருடைய வாசலுக்குள் வரும்போது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. அல்லேலூயா சொல்லுங்க. வாசல்ல வரும்போது எப்படி வரியா ஐயா அம்மா? கர்த்தருடைய துதி வாசலுக்குள்ள வரும்போது துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் வர 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 அவர் வாசல்ல நுழையும் போது துதியோடும் அவருடைய புகழ்ச்சியோடு வரணும். ஐயா, இந்த வாரம் நான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணையா, இந்த பாருங்கய்யா கொண்டு வந்திருக்கிறேன். பாதாளத்தில் கிடந்த ஆத்மாயா, மரண வாசல்ல கிடந்த ஆத்மாயா. அல்லேலூயா. நம்ம சகோதரமார்கள்லாம் எழும்புங்க. நம்ம சகோதரிகளெல்லாம் எழும்பி டிராக்ஸ் ஊழியம் பண்றாங்க. நம்ம சகோதரமார்கள் முக்கியமான பிள்ளைகள். ஆமே, 4 பேர் 5 பேர் 8 பேர் 10 பேர்னும் கையில் டிராக்ஸ் அள்ளிக்கிட்டு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கெல்லாம் போங்க. மரண வாசல்ல படுத்து கிடக்கிற மக்களை எழுப்புங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை உருவாக்குற காலத்தில் இருக்கிறோம், உருவாகி நிற்கிறோம். அல்லேலூயா. பட்டயத்தை உருவி ரத்தம் சிந்தாம தன் உரையிலே போடுகிறவன் சபிக்கப்பட்டவன்.
வேத வசனத்தை கேட்டு அந்த வேத வசனத்தை உருவி ஆத்துமாக்களை வெட்டி சங்காரமா கொண்டு வந்து சேர்க்காதவன் சபிக்கப்பட்டவன். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மாமி நம்முடைய ஆண்டவர் மரண வாசல்ல இருந்து தூக்கி எடுக்கிறவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர். ஆமென். வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கி அந்த சர்ப்பத்தின் வாய்க்கில் இருந்த 2 சாவியவும் பிடுங்கி எடுத்தவர். அல்லேலூயா. 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 வளையத்தோடு பிடுங்கி எடுத்து இப்படி சொன்னார், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பத்மு தீவுல ஆமென் சிறையாய் வைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆமென் ஆண்டவர் தரிசனமாய் சொன்னார், யோவான், நான் மரித்தேன் உயிர்த்தேன், சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், கையை பாரு. அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை நான் வைத்திருக்கிறேன். நான் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லையிலே நான் கேட்க விட மாட்டேன். உன் வாசல்களை துதி என்றும் உன் மதில்களை ரட்சிப்பு என்று சொல்லுவேன். நம்முடைய ஆண்டவர் உடைக்கிறவர், மரண வாசல்ல இருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேவன் அல்லேலூயா. ஆமென். வல்லமை உள்ள தேவன், அல்லேலூயா. மகிமையான தேவன் அவர். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 2வது ஒரு வாசல், வானத்தின் வாசல். 2வது ஒரு வாசல் நமக்கு வைத்திருக்கிறார், அதான் வானத்தின் வாசல். வானத்தின் வாசல் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. எப்படி மாத்துறார் ஆண்டவர்? லூசு என்ற அந்த இடத்தை யாக்கோப்பு அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? பெத்தேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா? அடுத்தது 17வது வசனம். ஆம் 17. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல. லூசி எப்படி மாறுது? தேவனுடைய வீடா மாறுது. இப்ப பாருங்க, நிறைய குடிகாரவங்க துன்மார்க்கர்லாம் மனம் திரும்பி நம்ம தீவுக்குள்ள பெரிய ஒரு அருமையான விசுவாசிகளா மாறிட்டாங்க. அல்லேலூயா. குடும்பத்தை பாழாக்கினவங்க, குடும்பத்தை கெடுத்தவங்க, எந்த நேரமும் மதுவான வெறி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பி இன்னைக்கு சபைகளுக்கு தூணா மாறிட்டாங்க. ஆவிக்குரிய சபைகளுக்கு விசுவாசிகளாக மாறிட்டாங்க. அநேகர் ஊழியக்காரர்களாகவும் மாறிட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இது தேவனுடைய வீடே, தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல் என்றான். அல்லேலூயா. வானத்தின் அப்படின்னா என்ன? உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறார் ஆண்டவர். யாக்கோபுக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சார் ஆண்டவர். இங்க பாருங்க, ஏசாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப யாக்கோப்பின் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஏசாவு அந்த ஏத்தியத்தின் புத்திரர்கள் கானானியர்களை 2-3 பொண்ணுகளை கல்யாணம் முடிச்சுட்டான். அம்மா அப்பா தான் பார்த்து முடிச்சிருப்பாங்கன்னு வைங்க. ஆனால் யாக்கோப்பு கல்யாணம் முடியலை. 2 பேருக்கும் ஒரே வயசு தான். ஏசா முன்ன வந்தா நேரம் இருங்க முன்ன வந்தா இவன் காலை பிடிச்சிக்கிட்டே பிறந்தான். 2 பேருக்கும் ஒரே வயசு. ஆனால் திருமணம் ஆகலை யாக்கோப்புக்கு. அவனுக்கு திருமணமாகி 2-3 மனைவி.
ஏன் திருமணம் ஆகலை? அம்மா அப்பா யாக்கோபுக்கு பொண்ணும் பார்க்கல. ஏன் பொண்ணு பார்க்கலைன்னா அந்த ஏத்தியத்தின் குமாரத்திகள் நல்ல மருமக்களா என்ன செய்யல, மாமி மாமனாருக்கு நடக்கல. அதனால யாக்கோப்புக்கு வயசாகிட்டு இருக்கு, பொண்ணு பார்க்கல. ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. இப்போ யாக்கோப்பு எப்படியோ வேஷம் மாறி போய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். இனிமே யாக்கோப்பின் உயிர் தப்பணும்னா ஊரை விட்டு என்ன செய்யணும்? திருமணமாகாத குறை, வயசு 30-35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. திருமணமாகாத குறை இது ஒரு பகுதி. அண்ணன் இனிமே அருவாளை தீட்டிக்கிட்டு இருக்கிறான். இனிமே ஊரை விட்டு ஓடுறான் 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 ஓடுறான். எப்படியோ இருட்டில் ஒரு லூஸில் போய் படுத்துட்டான். எங்க லூசுன்னு சொல்கிற ஏரியாவில் போய் படுத்துட்டான். ஆனால் கர்த்தர் அவன் கேள்விக்குறிக்கு, அவன் எதிர்கால கேள்விக்குறிக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். அங்கே ஒரு ஏணி அவன் தலைமாட்டில் வச்சார். அந்த ஏணி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தாங்க. அந்த ஏணியின் உச்சில இருந்து பிரகாசமுள்ள ஒரு முகம் அங்கே வெளிப்படுகிறது. தேவகுமாரன் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அவங்க அண்ணன் முகத்தையே பார்த்து பயந்து 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 அல்லேலூ கலங்கி போயிருந்த யாக்கோப்புக்கு ஒரு முகம் வெளிப்படுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே சொல்றார், யாக்கோப்பே நீ படுத்திருக்கிற இடம் பரிசுத்தமான இடம், இதை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். கல்யாணம் முடியல, பொண்ணே கிடைக்கல, தாய் தகப்பன் பொண்ணு பார்க்கல. அல்லேலூயா. விரட்டி விட்டு எப்படியாட்டும் மாமா வீட்டை கண்டுபிடிச்சு அங்கே போய் பொண்ணு என்ன செய்ய, திருமணம் பண்ணிட்டு வா. மாமா வீடு எங்க இருக்குது? மெட்ராஸுக்கு அங்கிட்டு ஆந்திரா மாநிலத்தில் இருக்கு. 700 கிலோமீட்டரு கானான் தேசத்தில் இருந்து சீரியா நாட்டுக்கு நடந்தே போகணும், நடந்தே போகணும். இடையில கொண்டு போன கழுதையும் மலையில் உருண்டு அது செத்து போயிருச்சு. பைபிளில் இல்லை, இப்படித்தான் நடந்திருக்கு. நடந்தே யோர்தானை கடந்து போறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, பெத்தேல்ல வச்சு உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ண. உன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, இன்னும் எதிர்காலம் அமையல, இன்னும் உங்க செல்ல கண்ணால செல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்கலேன்னு கலஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. உன்னை அழைத்த கர்த்தர் நான், உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் நான், உன்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் நான். உன் சந்ததிகளை பூமியின் தூளை போல ஆமே நான் பெருக பண்ணுவேன் யாக்கோபுக்கு சொன்ன ஆண்டவர் நான். சந்ததியை பூமியின் தூளை போல பெருக. கர்த்தர் யாக்கோப்பின் சந்ததியை பெருக பண்ணுனா, யாக்கோப்பின் சந்ததியை பெருக பண்ணுனா. இங்கிலாந்து, அமெரிக்கா, டென்மார்க்கு, இப்படி ரொமேனியா, பல நாடுகளில் கர்த்தர் பெருக பண்ணுனா, பல தேசங்களில் பெருக பண்ணுனா. ஆண்டுடைய பிள்ளைகளை நம்மை அழைத்த தேவன் அல்லேலூயா வானத்தின் வாசலை திறக்கிற தேவன். நீ பூமியவே பார்த்து பார்த்து சோர்ந்து போகாத, பூமியவே பார்த்து பார்த்து நீங்க சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் வானத்தின் வாசலை திறக்கிறவர், வானத்தின் வாசலை திறக்கிறவர். கைதட்டி உற்சாகமா சொல்லுங்க, வானத்தின் வாசலை. ரீபாலாபா துராபாலாபா திராமாக்கரபாலாபாலாபாலாபாலா. வானத்தின் வாசலை திறக்கிற கர்த்தர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் வசனம் 23, 24, 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
சங்கீதம் 78 வசனம் 23, 24, 25. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வர்றார். வனாந்தரத்தில் அவர்கள் பசியினாலே வாடக்கூடாது என்று அவர் உயரத்தில் என்ன செஞ்சாரா? மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. எதை திறக்கிறாரு? வானத்தின் கதவுகளை. கரங்களை தேடி சொல்லி எதை திறக்கிறாரு? வானத்தில் என்ன இருக்குது? வானத்தில் என்ன இருக்குது? வானத்தில் கதவு இருக்கு. ஐயா, வானத்தில் உங்களுக்கு ஒரு கதவு இருக்கு. அவர் வானத்தின் கதவுகளை திறந்து அடுத்தது மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி. பாருங்க, மன்னான்னு சொன்னா சாதாரணமான உணவு இல்ல. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி அடுத்தது வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். நீங்க பூமியில் உள்ள தானியத்தையே நினைச்சு சோர்ந்து போறீங்க. வானத்துல ஒரு தானியம் இருக்கு. ஆமென். அவர் வானத்தின் தானியங்களை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். யாருடைய அப்பத்தை? தூதர்கள். நம்மெல்லாம் யாரு தெரியுமா? தேவ தூதர்கள். தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு பாருங்க, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். எவ்வளவு மேன்மை! அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இதெல்லாம் அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடைக்காத ஒரு உணவு, அவருக்கு கூட கிடைக்காத ஒரு உணவு. அல்லேலூயா! தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறக்கிறவர். வானத்தின் கதவு திறக்கப்படணுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, வானத்தின் கதவு எனக்கு திறக்கப்படணும் ஐயா. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்பம்னா வானத்தில் கதவு இருக்கு, பலகனி இருக்கு. அல்லேலூயா! கவனிங்க, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படி. மல்கியா 3:10 வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். 10ல் ஒரு பகுதியை கர்த்தருடைய ஆலயமாகிய பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. வானத்துல கதவு இருக்கு, பலகனி இருக்கு. பலகனினா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு பாருங்க, அலுமாறு, கப்போடு அலுமாறு, பீரோ இருக்கு பாருங்க, அதான் பலகனி. வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நீதியில இது ஒரு முக்கியமான நீதி. ஆண்டவருக்கு கர்த்தருடைய பண்டகசாலைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு 10ல் ஒரு பகுதியை கொடுத்து பழகணும். இன்னைக்கு நமக்கு ஜெப வீட்டுக்கு எவ்வளோ வேலை இருக்கு. மேலையெல்லாம் கட்டணம் பூசாமல் இருக்கிறது, சுற்றி காம்பவுண்டு செவர் எடுக்காமல் இருக்கிறது. நாங்களும் அப்படியே ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணுறோம். ஆண்டோடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த கட்டட பூச்சிமானமே எப்படியும் லட்சக்கணக்கில் வரும். மேலே உள்ள மேலெல்லாம் கூலிங் ஷீட்டு போட வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட தேவைகள் இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், உனக்கு வானத்தின் கதவு திறக்கப்படணுமா? வானத்தின் பலகணிகள் திறக்கப்படணுமா? கர்த்தருடைய பிள்ளை தசம பாகங்களை ஊழியத்திற்கு சபைக்கு கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பொழுது வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தருனை ஆசீர்வதிப்பாரு. தசம பாகத்தை வஞ்சிக்க கூடாது, இல்லைன்னா மொத்தமாக எங்கிட்டாட்ட ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழிக்க வேண்டிய வரும். அல்லேலூயா. தசம பாகம் வாங்குற சம்பளமாக இருந்தாலும் சரி, சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கென்று முதலாவது எடுத்து வைத்து கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் விதைக்க பழகணும். அல்லேலூயா. சொல்ல நான் கொடுக்கணும் சொன்னால் வாசல், பூமிக்குரிய வாசலும் திறக்காது, பரலோகத்துக்குரிய வாசலும்
திறக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியை போல அபிஷேகத்தை அனுப்புவார். ஏசாயா 64 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை படிக்கலாம். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கு, நல்லா கவனிங்க, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கு, ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும், ஜாதிகள் சத்துருக்கள் ஜாதிகள் உம்முடைய சன்னதிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும், தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி, எதை கிழித்து இறங்கி? வானங்களை கிழித்து இறங்கி, உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும், ஆமென், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா? 1 ராஜாக்கள் 18:32 படிக்கிறோம். எலியா ஒரு ஜெபம் பண்றான். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை கேட்டருளும் கேட்டருளும்னு ஜெபம் பண்ணான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. சர்வாங்க தகன பலிகளை பட்சித்தது. அல்லேலூயா. சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, வானம் திறக்கப்பட்டார். அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஊற்றப்படும். 3 வருஷம் காஞ்சி கிடந்த பூமியில கர்த்தர் மழையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு சின்ன கையளவு மேகம் பெரும் மழையை கொட்டியது. ஒரு சின்ன வருமானத்தில் இருக்கிற உங்களை பெரும்பகுதியான ஜனங்களாக உங்களை மாற்றிடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும், கவனிங்க 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 கவனிங்க, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, உங்களுக்கு எங்க பாருங்க, நன்மையான ஈவு வேணுமா? பூரணமான எந்த ஆசீர்வாதமும் வேணுமா? பாருங்க, எங்க இருந்து உண்டாகி? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எங்க இருந்து இறங்கி வரும்? வானத்தை பாருங்கய்யா. அதனாலதான் ஆபிரகாம் சொன்னாரு, ஆபிரகாம் உன் இனத்தானாய லோத்து உன்னை விட்டு பிரிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு பூமியை பார்க்காத. நீ பண்ணி அல்ல, கட்டக்கலால் பிராணி அல்ல. லோத்து போயிட்டான்னு கண்களை கீழே பூமியை பார்க்காத, உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொன்னார். உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆதியாகமம் 15 வெளியே கூட்டிட்டு போய் உன் கண்களை ஏறெடுத்து பார். வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ என்னன்னு சொன்னார். இவ்விதமா உன் சந்ததியை பெருக பண்ணும். ஆதியாகமம் 14 ஆபிரகாமிலே சொல்றார், வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கும் சந்ததிக்கு நான் தருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கைதட்டுங்க. கண்களை ஏறெடுத்து பார்த்தான். நல்லா கைதட்டி சொல்லுங்க. கண்களை ஏறெடுத்தா. ஆமென். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூ. வானத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படணுமா? தூதர்கள் உண்ணக்கூடிய உணவை நீங்க உண்ணணுமா? ஆமாம். கண்களை ஏறெடுத்து பாருங்க. கர்த்தருக்கென்று முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருக்கென்று முதலிடம் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை உங்களுக்கு ஒரு பங்காளியா வச்சுக்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கட்டும். சரி, இப்ப 3வது வாசல், பரலோக வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் வளர்ந்து, பூமிக்குரிய சந்தோஷத்திலையும் வளர்ந்து, பரலோகத்தின் வாசலுக்குள்ளே நுழைவீர்கள். சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
19வது வசனம் படிங்க. படிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 16:19. படிங்க. 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். யார்கிட்ட சொல்றாரு? பேதுருட்ட சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, இதெல்லாம் எவ்வளவு அதிகாரம் கொடுக்கிறார். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பாமர ஜாதி, மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன், படிப்பறிவில்லாத மனுஷனையா, பேதையாயிருந்த மனிதன், ஒரு வார்த்தை நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்றார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன அந்த வார்த்தையினால, அல்லேலூயா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன வார்த்தையினால கர்த்தர் பரலோகத்தின் திறவுகளை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. செத்தவள் உயிரோடு எழும்பினான். வாத நோய் உள்ளவர்கள், கட்டப்பட்டவர்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க கையில் ஆண்டவர், இங்க பாருங்க, ஆண்டவர் வெங்கல கதவுகளை உடைக்கிறவர் மட்டுமல்ல, மரண வாசலிருந்து தூக்கி விடுகிறவர் மட்டுமல்ல, வானத்தின் வாசல்களை திறக்கிறவர் மட்டுமல்ல, பரலோக வாசலை திறக்கிறதுக்கு வசனத்தையும் கொடுக்கிறவர், வசன வெளிச்சங்களை கொடுக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. பரலோக வாசலுக்குள்ள யார் நுழைய முடியாது? வெளிப்படுத்தல் 21:27 எழுதப்பட்டிருக்கு. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கும் ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சாதாரணமானது அல்ல. நீங்கள் நானும் சும்மா எதையோ உலகத்தில் சாதாரணமாக வாழ்ந்துட்டு ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும். இரவும் பகலும் வேத வசனத்தின் மேலே ஆர்வமாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட நகரம்? கிழக்கே 3 வாசலும், வடக்கே 3 வாசலும், மேற்கே 3 வாசலும், தெற்கே 3 வாசலும் ஆகிய 12 வாசல்கள் ஆமே உள்ள ஒரு நகரம். 12 தூதர்கள், ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு தூதர்கள் நிற்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வெளிப்படுத்தல அங்க 21:25 படிக்கிறோம். அங்க ராக்காலம் இல்லாததுனால வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. பாருங்க, பகல்ல அடைக்கப்படுவதே இல்லை. ஏன் தெரியுமா? கள்ளத்தனமா யாரும் உள்ள போக முடியாது. ஞானஸ்தானம் எடுக்காம போக முடியாது. பரிசுத்தாய் பெறாம போக முடியாது. ஆமே, அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நடப்பித்து அக்கிரமத்தை நடப்பிக்க அக்கிரமத்தை வெறுக்காதவர்கள் அங்கே போக முடியாது. இரவும் பகலும் வாசல் திறந்தே இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை பரலோக வாசலுக்குள்ள நீங்களும் நானும் நுழையணும்னா அது சாதாரணமா என்ன தாமே நகரம் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. கெட்டு போறதுக்கு ஆயிரக்கணக்கான வாசல் உண்டு. ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. அதைத்தான் மத்தேயு 7:13 படிக்கிற இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. இங்க பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 13:24 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுங்க. அநேகர் அந்த வாசலுக்குள்ளே உட்பிரவேசிக்க வகை தேடியும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரயாசப்படுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே.
சபையில் இருக்கிற மூத்த சகோதரமார் மூத்த சகோதரிகளும் நீங்களும் நானும், நான் இங்கே பாருங்க, நான் ஏன் இதை உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன்னா, என் நினப்பு எல்லாம் ஏக்கமெல்லாம் பரலோகம் 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 பரலோகம். ஆண்டவரே, என்னுடைய காலம் முடிந்து ஆண்டவருடைய அட்ரஸ் பரலோகத்தில் தான் இருக்கணும். அல்லேலூயா. நரகத்தில் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இரவும் பகலும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. யார் இகழ்ந்தாலும், யார் பரிகசித்தாலும், யார் எதை சொன்னாலும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய பலனை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இடுக்கமான வாசல் வழியா பரலோகத்துக்கு போறதுக்கு பிரயாசப்படுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாதி நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. சொல்லுங்க வாயை திறந்து. ஆமா, வர்க்கம் கொண்டு போவாது, அழகு கொண்டு போவாது. அந்த அழகு பெருமை எல்லாம் பூமிக்குள்ள எல்லாம் மண்ணோடு மக்கி போயிரும். அல்லேலூயா. நம்முடைய நல் நடத்த நற்கிரியை தான் பரலோகத்துக்கு போகும். சொல்லுங்க அல்லேலூயா. பரலோக வாசலுக்கு போறதுக்கு இடுக்கமான வாசல்ல உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கத்தான் செய்யும். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தூக்கம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆமென். பார்க்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வயசு போன கிளடு கட்டைகளை நம்மெல்லாம் வெள்ளனிய வந்துடுறோம். ஆனால் வாலிபச்சிகள் அசால்ட்டா வருதுகள். அல்லேலூயா. ஒரே ஒரு குழந்தையத்தான் கையில் பெற்றெடுத்துருக்குறாங்க. அதை தூக்கிட்டு வர்றதுக்கு 6:30 மணிக்கு வர்றாங்க. யாரோ சிரிக்கிறது நீங்க தான். 4-5 பிள்ளைய பார்த்தா எப்படி? அல்லேலூயா. ஆராதனைக்கே வரமாண்டிய. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரலோக வாசலை உங்களை ஆண்டவர் திறக்கணும்னா வசனமாகிய சாவியை எப்போதும் எடுத்துக்கொள்ளுங்க. வசனமாகிய சாவியை எப்போதும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது 4வது, உள்ளமாகிய வாசல் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளமாகிய வாசல் என்ன செய்யணும்? திறக்கப்பட வேண்டும். இன்னும் ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி வாசல் படியிலேன்னு தட்டுறார். வாசல் படியிலேன்னு தட்டுறார். இதோ வாசல் படியிலேன்னு கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். தேவ பிள்ளைகளே, உங்க உள்ளமாய வாசலை திறங்க. சத்தமா துதிங்க, சத்தமா துதிங்க, சத்தமா பாடுங்க, சத்தமா பைபிள் படிங்க. உங்க உள்ளமாய வாசலை திறங்க. வாயை மட்டும் திறந்து லேசா, வாய்க்கு உள்ள ஒரு வாசல் இருக்கு. வாய்க்கு உள்ள ஒரு வாசல் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. வாய்க்கு உள்ள ஒரு வாசல் இருக்கு. தண்ணியை இங்கே பாருங்க, டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நம்ம நிப்பாட்டவும் செய்யலாம். உள்ளே இருக்கிற வாசலை திறந்து வயிற்றுக்கு அதை என்ன செய்யலாம்? அனுப்பலாம். யாராருக்கு தெரியுது? இப்போ விளங்குது? இப்படி அண்ணாக தண்ணியை குடிச்சிட்டு வாய்க்கிலே தண்ணி நிப்பாட்டி வைக்கலாம். உள்ளுக்குள்ள ஒரு வாசல் இருக்கு. நிறைய பேர் இங்கே பாருங்க, வாய் இந்த தொண்டை அளவு தான் இயேசு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த உள்ள இருக்கிற வாசலை திறந்து அடி தொண்டையில், ஆமா, வா சத்தமா கத்தரை என்ன செய்யணும்? கூப்பிடணும். சத்தமா கூப்பிடு. உன் வாய் அகல தர, நான் அதை நிரப்புவேன் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? உள்ளமாய கெஞ்சுறாரு ஆண்டவர். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, என் பிரியமே, என் ரூபவதியே,
கதவை தர, கதவை தர, கதவை தர. அல்லேலூயா. உன் டார்லிங் வந்திருக்கிறேன், உன் மணவாளன் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கதவை தரன்னு கெஞ்சிறார். சொல்லுங்க அல்லேலூயா. லவோதிக்கியா சபை கர்த்தரை வெளியவே நிப்பாட்டி இருந்தது. பிலதெல்பியா சபை திறந்தே வைக்கப்பட்டிருந்தது. சிமுர்னா சபை கர்த்தருக்காக பாடுகளை சகித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் திறந்த வாசல் உள்ளவர்களாக இருக்கணும். எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். என்ன தம்பி சொல்றிய? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 100க்கு அதிபதி லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. அற்புதத்தை தான் விரும்பினான். தன் வேலைக்கார சுகமாகணும்னு விரும்பினான். நல்லா கவனிங்க. அற்புதத்தை தான் விரும்பினா. இயேசு அவன் வீட்டுக்கு போறதுக்கு எழும்புறாரு. வர வேண்டாம் சொல்லிட்டான். இயேசு என் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை அங்கிருந்து சொன்னா போதும். இந்த வார்த்தை இதை கவனிச்சீங்கன்னா, அற்புதம் நடக்கணும், ஆசீர்வாதம் வேணும், இயேசு வேண்டாம். வேண்டாம் சொல்றான். அவர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியிலேன்னு சொல்றான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அற்புதம் தான் தேடி அலைகிறாங்க மக்கள். அற்புதம் அற்புதம் கிடைக்கலன்னா பூதத்தில் மாட்டிட்டு என்ன செய்கிறாங்க? தப்பிக்க முடியாமல் அலைகிறாங்க. அற்புதம், ஏதாட்டும் அற்புதம் நடக்கணும். அப்படித்தான் அந்த 100க்கு அதிபதி. பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு 2 படகு நிறைய மீன் கிடைச்சிடும். மீன் கிடைச்சவன் அவன் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இன்னைக்கு வாங்க நம்ம பிடிச்ச மீனில் என் மாமிட்டையும் மனைவிட்டையும் சொல்லி, ஆமாம், நல்ல செவில சுரண்டி சிறகை வெட்டி உங்களுக்கு நல்ல எண்ணெயில் பொரிச்சு, மசாலையை தடவி எண்ணெயை பொரிச்சு உங்களுக்கு நல்ல விருந்து வைக்கிறோம், வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டானா. கெஞ்சுறான், ஆண்டவரே நான் பாவி, எண்ணெயை விட்டு என்ன செஞ்சிருங்க, போயிருங்கன்னு கெஞ்சுறான். அட சண்டால பாவி, இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்தோமா? வேண்டாம் ஆண்டவரே சொல்றான். அடுத்தது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. வீட்டில் போய் கதரநேர்னு ஒரு நாடு, அங்க ஆண்டவர் படகுல போய் இறங்குறாரு. 6000 பேய் பிடிச்ச ஒரு மனுஷன் அம்மனமா ஓடி வர்றான். 6000 பேய் பிடிச்சவன் அம்மனமா ஓடி வர, நிர்வாணமா, நம்ம பாசையில நிர்வாணமா அம்மனமா ஓடி வர்றான். ஆங்கிலத்தில் நேக் அவுட், ஒன்றும் இல்லை, அம்மனமா வர்றான். அவனை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார் பேயின் கையிலிருந்து. பேயின் கையிலிருந்து விடுதலை ஆக்கி அந்த 6000 பேயவும் 2000 பன்னிகளை அனுப்பிட்டார். அந்த நாட்டில் உள்ளவன், கதர்நேர் நாட்டில் உள்ளவன் பூரா வந்தான். ஆண்டவரே, நீங்க இவனுக்கு சுகம் கொடுத்துட்டீல்ல, நீங்க எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பன்னி மட்டும் போதும், எங்க பன்னியெல்லாம் கொண்டுட்டியலையா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறோம். ஆண்டவரை, பன்னி தான் வேணும், இயேசு வேண்டாம். ஆசீர்வாதம் தான் வேணும், இயேசு எங்களுக்கு வேண்டாம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படித்தான் இன்னைக்கு இந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை வேண்டாம் என்று ஒதுக்கினார். இயேசுவுக்கு சத்திரத்தில் கூட மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இடம் கிடைக்கல. பிள்ளையை பெற்று முன்னணியிலே கடத்தி போட்டிருந்தாங்கன்னு வாசிக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகளை, உங்க உள்ளமாய வாசலை திறங்க, வானத்தின் வாசலை திறப்பார் ஆண்டவர். உங்க உள்ளமாய வாசலை திறங்க, பரலோக வாசலுக்கு போற வாசலின் சாவியை உங்களுக்கு தருவார். உங்க உள்ளமாய வாசலை திறங்க, வாயை திறந்து கர்த்தரை துதிங்க, மரண வாசல இருந்து உங்களை கர்த்தர் தூக்கி விடுவார். எல்லாரும் நாம் முழங்கால் படியிடலாம். நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர். பயப்படாத,
உன் சந்ததியை பூமியின் தூளை போல கர்த்தர் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இன்னைக்குல இருந்து ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே, நான் இனி சோர்ந்து போக மாட்டேன். என் வழிகளை கோணலாக்குற லீவியாதானம் நீண்ட பாம்பை, கோணலான சர்ப்பத்தை என் கர்த்தர் தம்முடைய பட்டயமாகிய வசனத்தினாலே அவனை கண்டிப்பான். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவா. முழங்கால் படின்னு நீடியமான வாலிய பிள்ளையெல்லாம் நீடிய முழங்கால் படிட்டு இன்னைக்கு வாயை திறந்து 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கு. 4 பாயிண்ட். மரண வாசல்ல இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே, சீயோன் குமாரத்தின் நடுவிலே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வாசல்களிலே துதியோடும் புகழ்ச்சியோடு வாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் எல்லையிலே கேட்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. வானத்தை நோக்கி பாருங்க. வானத்தின் வாசலை திறக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா.